வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்ன நம்ம வந்து கிளாஸ் எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறையா பிகினர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வண்டி மட்டும் ஓட்டுனா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வண்டி வந்து ஓட்டுனா மட்டும் பத்தாது, அதனுடைய அதாவது மெயின்டெனன்ஸ் வேலைகளையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மெயின்டெனன்ஸ் வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ன சின்ன வேலைகள், லைட் எரியலைன்னா அதை வந்து அப்பக்கப்போ பார்த்துடணும். அதே மாதிரி இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை, ஹாரன் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் தான். அதை போய் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு ஷாப்பில் நின்னீங்கன்னா 5 நிமிஷத்தில் வேலை பார்த்து கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் அவங்க ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அதை மட்டுமே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாள் விட்டுட்டிங்கன்னா பெரிய வேலையில் வந்து நின்றும். அது வந்து அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. அதே மாதிரி செட் ஸ்டார்ட் எடுக்கலாம், அதை வந்து என்ன பண்ணலாம் அப்பைக்கப்போ பார்த்துருங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிரர் பார்த்தீங்கன்னா, மிரர் வந்து நிறையா பேர் வந்து இங்கிட்டு திருப்புவாங்க, இப்படி திருப்புவாங்க. அப்படி வந்து அடிக்கடி திருப்பையில் இந்த மிரர் வந்து லூஸ் ஆகிடும். அது வந்து கொஞ்ச நாளில் நீங்கள் உடனே டைட்டு வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரீ ஆகிடும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மிரரே வந்து கீழே விழுந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அது ஒரு நட்டு போயிடும், திரும்ப மிரர் இதாகும். அதனால் அந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன வேலைகளை அப்பைக்கப்போ பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து இதுதான் வந்து ஆயிலு. இந்த இருக்கு பாருங்க. இதுதான் வந்து ஆயில் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். இதை வந்து நம்ம வந்து ஃபுல் வீடியோவாக போடுவோம். இதை வந்து இது ஓப்பன் பண்ணணும். இது வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ண முடியலை. இதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதனுடைய அளவு எடுக்கிறது அதை வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் மாற்றுறது, அதாவது பிகினர்ஸ் வந்து லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி, வண்டிக்கு வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியினுடைய இன்ஜின் வந்து வீக் ஆகாமல் இருக்கும். இன்ஜினுக்கும் சேஃப்டி. அதனால் வந்து ஆயிலை வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை மாற்றுறது நல்லது. அதை வந்து கொஞ்சம் வந்து மாற்றிடுங்க. அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து எந்த அளவுக்கு எடுக்கணும், எந்த அளவு பார்க்கணும் அப்படின்றத ஃபுல் வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ போட முடியல. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏர் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து காலையில் நீங்கள் வண்டியை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சைடு ஸ்டாண்டு எடுத்துட்டிங்களா, ஸ்டாண்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்தீங்களான்றதை செக் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து வண்டியில் வந்து பெட்ரோல் இருக்கான்றதை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து ஏர் செக் பண்ணுங்கள். ஏர் வந்து எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வீலில் வந்து 30 வைக்கணும், பேக் வீலில் வந்து 40 வைக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் பார்க்கணும். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் வண்டி எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது ஏர் இருக்கா, அடுத்து வந்து ஸ்டாண்ட் எடுத்துருக்கோமா, அடுத்து பார்க்க வேண்டியது பெட்ரோல் இருக்கா. இதை பூரா பார்த்து தான் நீங்கள் வந்து எடுக்கணும். பிரேக் வந்து பிடிக்குதான்றதையும் செக் பண்ணணும். பிரேக் பிடிக்கலைன்னா நீங்கள் உடனே ஒர்க் ஷாப்பில் போய் டக்குன்னு வந்து பிரேக்குக்கு வந்து லைட்டாக ஒரு நட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து நாளடைவில் விட்டுட்டிங்கன்னா பிரேக் ஷூ தேய்மானம் ஆகும். அடுத்து வந்து இன்ஜினை பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய செலவில் வந்து விட்டுரும். அதனால் லைட்டாக பிரேக் வந்து பிடிக்கலைனாலே நீங்கள் டக்குன்னு ஒர்க் ஷாப்பில் போய் பிரேக் பிடிக்கிறத வந்து பார்த்துருங்க. இந்த மாதிரி தான் வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா ஈஸியாக வந்து மெயின்டைன் ஆகிடும். இது பிகினர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டிக்கு அதிக செலவு வராது. உங்களுக்கும் வந்து கொஞ்சம் வந்து அப்பைக்கப்போ வேலைகள் வந்து குறையும். இதை வந்து பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து வண்டியை வந்து வேலைக்கு விடணும். இதை வந்து அப்பைக்கப்போ பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஜின் ஆயில் மாற்றுறது, இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன வேலைகள். இதை நீங்கள் வந்து டெய்லி பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, ஏர் செக் பண்ணுறீங்கன்னா ஏர் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு ஒரு தடவை ஏர் செக் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து 30 வைக்கணும், பேக் வீல் வந்து 40 வைக்கணும். டெய்லி வந்து ஏர் செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஏர் செக் பண்ணாலே போதும். நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.